நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ? உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மே மாதத்தின் முதல் தேதி அகில உலக தொழிலாளர் தினம். எல்லா தொழிலாளர்களையும் தொழிலாளர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் என் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உனக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், எந்த வேண்டுதலாக இருந்தாலும், குடும்ப சம்பந்தமாகவோ, தொழில் சம்பந்தமாகவோ, உன் ஊழிய சம்பந்தமாகவோ, உன் எதிர்கால சம்பந்தமாகவோ, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த மாதம் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எந்த விதத்தில் எப்படி உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார்? அதே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களால், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் மனதில் எத்தனையோ காரியங்களை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உன் மனதிலே உறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நீ விருப்பப்படுவாய். அந்த விருப்பமானதை என் தேவன் இந்த மாதம் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். உன் மன விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது அதனுடைய பின்பகுதியை பார்த்தீர்களானால், கர்த்தர் உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை இருக்கும், குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை இருக்கும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை இருக்கும். +2 எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு அடுத்தது மேற்கொண்டு படிப்பிற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தன்னுடைய திருச்சபையை குறித்து ஒரு ஆலோசனை இருக்கும். விடுமுறை வேதாகம பள்ளி இந்த மாதத்தில் நடக்கும், அதற்கு குறித்து நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆலோசனையை கர்த்தர் இந்த மாதம் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இந்த மாதம் உன் வேண்டுதல் நிறைவேறும். உன் மன விருப்பத்தின் உங்களுக்கு தந்தருள்வா. உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவா. 2 காரியங்களையும் பதித்துக் கொள்ளுங்கள், 2 காரியங்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். மாத இறுதிக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தாவே, அவர்களுடைய வேண்டுதல்களை நீர் இந்த மாதம் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆலோசனைகளை நீர் என் தேவன் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வயதானவர்கள் ஆலோசனை நிறைவேற்றுவீராக, குடும்ப தலைவர்களின் ஆலோசனை நிறைவேற்றுவீராக, குடும்ப ஸ்திரீகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளின் ஆலோசனைகள் மன விருப்பத்தையும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக. இந்த மாதம் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை இந்த மாதம் அமைத்து கொடுப்பீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே கருத்தரிக்க என் தேவன் பரலோகத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சந்தூரா பாரா ரேக மந்தரல பௌரவ கமரா பாரா. இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நிறைவேற கிருபை செய்வீராக. உங்க நாம மகிமைப்படுவதாக, சத்துரு வெட்கப்படுவானாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.